மாயையே மகா மாயையே பிரம்மமே பெரிய பிரம்மமே வேகமே காற்றின் வேகமே ஞானமே ஆழ்பொருள் ஞானமே தெய்வமே மகாசக்தி தெய்வமே பராசக்தியாய் பரந்த பேரண்டமே புவனமே புவனப் பொருள் திரளே புலவர்கள் உள் எழும் அறிவு பரம்பொருளே ஆத்மமே ஜீவ ஆத்மமே ஆற்றும் காரியமே தர்ம பிரவாகமே. இந்த வரிகள் நான் சமீபமாக எழுதின வரிகள். இந்த வரிகளில் என்ன சொல்ல தெரியப்படுத்த நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வரிகளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, மனமாயை. மனம் மாயை இல்லைன்னா மனம் என்பது ஆத்ம மாயை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வரிகளில் மாயையே மகா மாயையே அப்படின்னா, இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு மாயை, எல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிரம்மமே பெரிய பிரம்மமே அப்படின்னா எல்லாமே பிரம்மம், கற்பனை. யாரோ ஒருவரோட கற்பனையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உலகம் கம்ப்ளீட்டாக. ஸோ பிரம்மம். வேகமே காற்றின் வேகமே, அந்த கற்பனைக்குள்ளே நம்மளோட செயல்பாடு நிறைய எண்ணற்ற உயிரினங்களோட செயல்பாடு காற்றினோட வேகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞானமே ஆழ்பொருள் ஞானமே, அப்படி போனாலும் அதில் ஏதோ ஒரு ஆழ்ந்த பொருள் தரக்கூடிய அந்த ஞானத்தை அடைவதற்காக தான் போகிறோம். தெய்வமே மகாசக்தி தெய்வமேனா இந்த இடையில் தெய்வம் இருக்குல்ல, தெய்வம் வழிநடத்துறது தான் நம்ம நம்புகிறோம்ல, அதனால தெய்வமே மகாசக்தி தெய்வமே பராசக்தியாய் பரந்த பேரண்டமே. அப்படின்னு என்னென்னா, நம்ம என்ன தான் இந்த மாயைக்குள்ளகப்பட்டு பிரம்மத்தில் இருந்து வேகமாக நிறைய விஷயங்களை செய்து அதில் ஞானம் பெற்று இருந்தாலும் அதையெல்லாம் வழிநடத்துறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வம் மகாசக்தியானது. அதுதான் நம்ம பராசக்தின்னு அழைக்கப்படுற இந்த பரந்த பேரண்டம், த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் தான் த காடஸ், த கிரேட் திங்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புவனமே புவனப் பொருள் திரளை. இத்தனையும் நம்ம அனுபவிக்கிறது, இத்தனையும் நடக்கிறது எல்லாமே ஒரு சின்ன ஒரு புவனம், குளோப் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற புவனம் தானே, அந்த உலகம் தானே. அதான் அந்த புவனமே புவனப் பொருள் திரளை. அந்த புவனத்துக்குள்ளே எதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ, எதெல்லாம் நம்ம இருக்கோமோ, என்ன ஃபார்மில் இருக்கோம், என்ன ஃபார்மில் இருக்கோமோ, அது எல்லாமே சம் மீனிங்ஃபுல் லைஃப், சம் மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தானே நம்ம இங்கே இருக்கோம். ஸோ அதுதான் புவனமே புவன பொருள் திரளைனா நிறைய அர்த்தம் வகுத்த நிறைய விஷயங்களுக்கு டெஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதானே இந்த லைஃப், ஹியூமன் லைஃப் அந்த பூமியில். ஸோ இந்த மாயையால் பிரம்மத்தால் நிறைய கல்பத்தால் உருவானது தானே இந்த மனித பிறவி. சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் சம் மீனிங்ஃபுல் லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தான், மீனிங்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு தானே. ஸோ அதுதான் பொருள் திரளை அப்படின்னு எழுதியிருக்கேன். புலவர்கள் ஒளியலும் அறிவு பரம்பொருளை அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொயட்டோட ஒரு கவிதையோ இல்லை பாடலாசிரியரோட ஒரு பாடலோ இல்லை மிகப்பெரிய கருத்துடைய ஒரு நபரோட ஒரு சொற்பொழிவோ நம்மளுக்கு தேவைப்படுது. அவங்க எல்லாரையுமே கம்ப்ளீட்டாக நான் அடையாளப்படுத்திருக்கிறது என்னென்னா, புலவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளமாக எடுத்துக்கலாம். அவர்களுள் எழக்கூடிய அறிவு பரம்பொருளினா அவங்களோட அறிவுக்கு அளவே கிடையாது சொல்லலாம். புலவர்களோட அறிவுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லுவல. ஸோ அந்த அறிவை கொடுக்கக்கூடியதும் இந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லாம் வல்ல இறைவன் தானே. ஸோ ஆத்மமே ஜீவ ஆத்மமே அப்படின்னா என்னென்னா, ஆத்மானா நம்ம எதை செய்கிறோம் எதை பண்ணாலும் உணரக்கூடிய ஒரு உயிர், ஒரு 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 சப்ஸ்டன்ஸ், ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அது இல்லைன்னா நம்ம கிடையாது. ஸோ அந்த ஆத்மா உயிருள்ள ஒரு ஆத்மா. ஜீவன்னா உயிர் தானே. ஸோ ஆத்மானாலும் உயிர் தான், ஜீவன்னாலும் உயிர் தான். பட் ஆத்மாங்கிறது ஷேப்லெஸ் அண்ட் எண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ஸ் சொல்லக்கூடிய போதனைகளும் பார்த்தோம்னா சோல் ஹேஸ் நோ ஷேப் பட் இட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணினாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், வலியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் நிம்மதியாக இருந்தாலும் எல்லாம் உணரப்படுவது யாருன்னா, அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஃபிசிக்கல் பாடி, அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஃபிசிக்கல் வேர்ல்ட், நம்ம இங்கே எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிருக்கோம்ல அந்த இறை சக்தியோடு ஒன்றிணைஞ்ச நம்ம. ஸோ நம்ம எல்லாமே ஆத்மா தானே. ஆத்மா மீன்ஸ் சோல். அதான் ஆத்மமே ஜீவாத்மமே ஆற்றும் காரியமே தர்ம பிரவாகமே. நம்ம இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஐ மீன் இந்த பிரம்ம கல்பம் சொல்லப்படுற இந்த புவியில் இருக்கக்கூடிய மெயின் ரீசன் என்னென்னா, சம் குட் டீட்ஸை செய்வதற்காக. ஸோ அது செய்வதற்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம். அதை செய்கிறது மூலிமா நல்ல விஷயங்களை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஆற்றும் காரியமே தர்ம பிரவாகமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு தர்ம பிரவாகம் அப்படின்னா ஒரு போராட்டத்தை குறிக்கும்.
ஒரு போராடி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறது குறிக்கும். அது ரைட்டான விஷயத்த சொல்கிறேன். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஆற்றும் காரியமே தர்ம பிரவாகமே. தேங்க்யூ. இந்த வரிகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா பிடிச்சதாங்கிறத கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.